ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தீபா குக்கிங் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு அவல் பாயசம் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் இருக்கிற தைரியத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அதுக்கு தேவையான அவல் எடுத்துருக்கேன். பால் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அவல் எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயசம் மாதிரி வராது. ஸோ நீங்கள் அதுக்கு இதேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை அதில் திரும்பவும் ஊற்றிட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பால் பொங்கிடுச்சு பாருங்கள். பால் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாலை கொதிக்கிறதுக்குள்ளேயே இந்த அவல் ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் ஊறின அவலை கொதிக்கிற பாலில் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வெறும் அவலை மட்டும் எடுத்து போடுங்க, தண்ணி இல்லாமல். எடுத்து போட்டுட்டு கரண்டியால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஃபுல்லாக எல்லாமே வெந்து வரும், ஒரே லெவலில் வெந்து வரும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அவல்லையே 2 அவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை அவல் வெள்ளையிலேயே தின்னான அவல் இருக்குது, திக்கான அவல் இருக்குது. நான் திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டு இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சுகர் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நிறைய நெய் ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி திகட்டிடும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கிட்டால் போதும். அதோட திராட்சை, ஏலக்காய், முந்திரி, பாதாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு நான் அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற பாலில் அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் சுவையான டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா உங்களுக்கு என்னை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.